அனைவருக்கும் வணக்கம். ஒரு கம்பெனிஸ் ஆக்ட் அடியில் பதிவு பண்ணும்போது அது கம்பெனிஸ் ஆக்ட் கூடிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டதா மாறுது. அப்படி பதிவு பண்ற கம்பெனி ஒரு வருஷத்துல என்னெல்லாம் ஃபைலிங் பண்ண வேண்டியது வரும் அப்படின்றது என்னோட முந்தைய வீடியோல நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை ஒரு வாட்டி பாருங்க. பொதுவா ஒரு கம்பெனி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாருமே இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் தான் நினைப்போம். ஆனா கம்பெனிஸ் ஆக்ட் கடியில நம்ம ஒரு கம்பெனியை பதிவு பண்றோம் அப்படின்னும் போது கம்பெனிஸ் ஆக்ட் கடியிலையும் சில ரிட்டர்ன்ஸ் இருக்கு. அது அந்தந்த கம்பெனி எந்த ஸ்டேட்ல இருக்கோ அந்த ஸ்டேட்ல இருக்கிற ஆர்ஓசி கிட்ட நம்ம அதை வருஷம் ஃபைலிங் பண்ணணும். இப்படி நீங்க ஆர்ஓசி கிட்ட ஃபைல் பண்ற ரிட்டர்ன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க எந்த அளவுக்கு பிசினஸ் நடத்துறீங்களா இல்லையா ஆகிய எல்லா விஷயங்களும் ஆர்ஓசிக்கு தெரிய வரும். செக்ஷன் 248 சப்செக்ஷன் 1 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் படி ஒரு கம்பெனி இன்கார்பரேட் ஆன நாள்ல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கல அப்படின்னாலோ அல்லது ஆல்ரெடி இன்கார்பரேட் ஆன ஒரு கம்பெனி தொடர்ந்து 2 வருஷத்துக்கு எந்த பிசினஸுமே நடத்தல அப்படின்னாலோ அந்த கம்பெனியை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்றதுக்கு ஆர்ஓசிக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குங்க. வருஷம் ஆர்ஓசி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இந்த இடத்துல அதோட முக்கியத்துவத்தை அடையுது. நீங்க பிசினஸ் பண்றீங்களா இல்லையா அப்படின்றது நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்றதை பொறுத்து தான் ஆர்ஓசிக்கு தெரிய வரும். நீங்க ரிட்டர்ன்ஸே ஒழுங்கா நீங்க ஃபைல் பண்ணல அப்படின்னும் போது ஆர்ஓசி சரி நீங்க பிசினஸ் பண்றது இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு உங்களோட கம்பெனியை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்றதுக்கு அதுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அப்படி உங்க கம்பெனியை ஆர்ஓசி ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்க கம்பெனிக்காக சேல்ஸ் டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க, சர்வீஸ் டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க, ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க, ஏதாவது சப்சிடிஸ் ஏதாவது வாங்கியிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது லைசன்ஸ் நீங்க வாங்கி வச்சிருக்கலாம், இல்ல மற்ற கம்பெனிகளோட நீங்க டைப் வச்சிருப்பீங்க, எல்லாமே கேன்சல் ஆயிடும். சமீப காலமா இந்த குறிப்பிட்ட செக்ஷன் 248 சப்செக்ஷன் 1 படி ஆர்ஓசி நிறைய கம்பெனிகளுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஷோகாஸ் நோட்டீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எதுக்கு இந்த மாதிரி இன்ஆக்டிவா இருக்கீங்க அப்படின்றதுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுங்க அப்படின்றாங்க. அதுக்கு 30 நாட்களுக்குள்ள நம்ம ரிப்ளை பண்ணல அப்படின்னும் போது ஆர்ஓசி அந்த கம்பெனியை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிடும். பொதுவா நீங்க ஆர்ஓசி கிட்ட ஏதாவது ஃபார்ம் ஃபைல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபார்முக்கு அதிகபட்சம் 600 ரூபா ஆகும் ஆர்ஓசி ஃபீஸ். அதுவே நீங்க ஒரு வருஷத்துக்கு செய்ய மறந்துட்டீங்க இல்ல செய்யாம விட்டுட்டீங்க அப்படின்னும் போது அதே ஃபார்மை ஃபைல் பண்றதுக்கு 7800 ரூபா ஆகும். அதாவது 12 மடங்கு அதிகமா நீங்க கொடுத்து ஃபைலிங் பண்ண வேண்டியதாகும். இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பத்தியும் ஆர்ஓசி ஃபைலிங்கோட முக்கியத்துவத்தை பத்தியும் நாங்களும் நிறைய இடத்துல ஒர்க் ஷாப் நடத்தியிருக்கோம். சென்னை, மதுரை, சேலம், கோயம்புத்தூர் இந்த மாதிரி நிறைய இடத்துல நாங்கள் நடத்தியிருக்கோம். இருந்தாலும் இன்னும் நிறைய பேருக்கு இதை பத்தி விழிப்புணர்ச்சி இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். இதுல முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பெனியை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிட்டாலும் தி டைரக்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி வில் ஸ்டில் கண்டினியூ டு பி ஆஃபீஸர்ஸ் இன் டிஃபால்ட். அதாவது நாளைக்கு ஆர்ஓசி நீங்க இந்த ஃபைலிங்ஸை பண்ணல அல்லது நீங்க மீட்டிங் நடத்த வேண்டிய டைம்ல நீங்க மீட்டிங் நடத்தல அப்படின்னு சொல்லி அவங்களால ப்ரூவ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல டைரக்டர்ஸ் கம்பெனிஸ் ஆக்ட்ல சொல்லியிருக்கிற ப்ரொவிஷன்ஸ் படி பெனால்டி கட்ட வேண்டியதா வரும். ரெண்டாவது, இப்ப உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி 3 வருஷத்துக்கு தொடர்ந்து ஃபைலிங் பண்ணல அப்படின்னும் போது அந்த கம்பெனியில இருக்கிற டைரக்டர்ஸ் அந்த கம்பெனியில மட்டும் இல்லாம மற்ற எந்த கம்பெனிலுமே அதுக்கு மேல டைரக்டர் ஆக முடியாது. நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்றதுக்கு முக்கியமான காரணம் ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான், தவிர்த்து நீங்க என்கிட்ட ஃபைலிங்காக வரணும் அப்படின்றதுக்காக கிடையாது. நீங்க இது வரைக்கும் யார்கிட்ட கொடுத்துட்டு இருக்கீங்களோ அவங்கள்ட்டே கொடுத்து ஃபைலிங் பண்ண சொல்லுங்க. ஆனா தயவு செஞ்சு மறக்காம ஆர்ஓசி ஃபைலிங்ஸையும் வருஷம் பண்ணுங்க. நான் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணாதீங்க. நன்றி.